ஹலோ எவ்ரிவன், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ண கொஸ்டின். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். அமங் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஜான் டெலர் டிஸ்டார்ஷன் எக்ஸ்பெக்டட் இன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா பாருங்கள். எந்த காம்ப்ளெக்ஸில், இந்த 4 காம்ப்ளெக்ஸில் எதில் ஜான் டெலர் டிஸ்டார்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ்பெக்ட் அப்படின்னா நம்ம எதில் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை கொஷின் நல்லா பார்க்கணும். சில டைம் எக்ஸெப்ட்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸெப்ட் வேறு, எக்ஸ்பெக்ட் வேறு. ஓகேங்களா, ஸோ இந்த டேர்மை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது இதில் ஜான் டெலர் டிஸ்டார்ஷன் வரும் அப்படிங்கிறதா கொஷின். நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற இந்த 4 கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸையும் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, சரி, இதில் எப்படி நம்ம ஜான் டெலர் டிஸ்டார்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். K4 Cr CN6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா K4ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது அல்கலி மெட்டல். ஓகேங்களா, ஸோ K4 அப்படிங்கிறது K அப்படிங்கும்போது நமக்கு என்ன, அது எலக்ட்ரோ பாசிட்டிவ் தானே. அதாவது ஃபஸ்ட்டு அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ். அது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி K ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இங்கே எவ்வளோ 4 இருக்குது? 4 டைம் K இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 4+ அப்படின்னு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேலே 4- அப்படின்னு வரும். ஓகேங்களா, இது நான் சிம்பிள் மெத்தட் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே K4 இருக்குங்களா, ஸோ 4+ 4- K3, ஸோ 3+ 3- K4, ஸோ 4+ 4-. ஓகேங்களா, இப்போ நம்ம ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கலாம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த குரோமியத்துக்கு தான் நமக்கு ஆக்சிடேஷன். ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் நம்மக்கிட்ட எத்தனை சிஎன் இருக்குது? 6. சிஎனுக்கு சார்ஜ் என்ன பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், -1 அப்படிங்கிறதா அதோட சார்ஜ். ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்குது? -4. ஸோ அதை போட்டுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன வரும்? ஸோ x-6 ஈக்குவல் டு -4, x ஈக்குவல் டு -4, 6 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா +6 ஆயிரும். ஸோ x ஈக்குவல் டு +2 அப்படிங்கிறது தான் இந்த குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 4க்குமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போ எக்ஸு நான் டைரெக்டாகவே போட்டுறேன். ஓகேங்களா, எக்ஸு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா -6ன்னு வரும். மேலே பார்த்திங்க அப்படின்னா -4 இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -4 + 6, எக்ஸ் ஈக்குவல் டு +2 அப்படிங்கிறதா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3- இருக்குது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு மேலே. ஸோ x-6 ஈக்குவல் டு -3, எக்ஸ் ஈக்குவல் டு -3 + 6, x ஈக்குவல் டு +3 அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்கேயும் ஆஸ் யூஷுவல் கேக்கு அதாவது என்னென்னா 4- தான் அப்படி இருக்குது. நமக்கு லிகாண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா x ஈக்குவல் டு +2 அப்படிங்கிறத வரும். ஏன்னா இங்கே பாருங்கன்னா MnCN6 அப்படிங்கிறதா. ஸோ MnCN6 இங்கே நான் 6 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, குரோமியம் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம். அதாவது அதோட குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. ஏன் மேம் இங்கே 3d5 4s வந்துச்சு? 3d4 5s, அதாவது 3d4 4s2னே இருந்திருக்கலாம்ல நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரியாக இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த d ஆர்பிட்டால் ஃபுல்லும் சிமெட்ரி வந்துடும், அங்கே டிஸ்டார்ஷன்ஸ் எதுவும் இருக்காது இல்லைங்களா. அதுக்காண்டி தான் இந்த இடத்துல இப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறி இருக்கும். அந்த குரோமியம், அதுக்கு கீழே மாலிப்டினம், டங்ஸ்டன், இதுக்கு மட்டும் இது ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். +2 அப்படின்னா இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிருக்கு. ஓகே,
ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோமியம் +2 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவோ மாறும். இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா D4 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து அயன் கொடுத்துருக்காங்க. அயன் அப்படிங்கும்போது 3D Fe அப்படிங்கும்போது 3D6 4s2. ஓகே, Fe2+ அப்படிங்கும்போது என்ன ஆகும், 2 எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா 3D6. ஓகே, D6 அப்படிங்கிறது தான் இதுக்கான கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி கோபால்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D7 4s2. ஓகே, அப்போ நம்ம 3 எலக்ட்ரான்ஸை இங்கே ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 3D6 அப்படிங்கிறது வரும். இங்கே வந்து மேங்கனீஸ் கொடுத்துருக்காங்க. மேங்கனீஸ் அப்படிங்கும்போது 3D5 4s2. ஸோ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா Mn+2. அப்போ நம்ம 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் 3D5 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, நம்ம இப்போ எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் கண்டுபிடிச்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஃபைனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கிடச்சிருக்கு. அதாவது D4, இங்கே என்ன கிடச்சிருக்கு, D6, இங்கே D6, இங்கே D5. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா லிகாண்ட் என்ன லிகாண்ட் அப்படின்னு பார்க்கணுங்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்குற 4 காம்ப்ளெக்ஸ்லேயுமே லிகாண்ட் அப்படிங்கிறது வந்து சிஎன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஓகேங்களா, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுன்னு நான் கீழே சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம வந்து ஆல்ரெடி 4 கோஆர்டினேஷனுக்கு வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வந்து வச்சு நான் அதை உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் இல்லைங்களா, எது வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக ஆக்ட் ஆகும், எது வீக் லிகாண்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கொஸ்டின் நம்பர் 6 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸை பேஸ் பண்ணி எப்படி ஒரு லிகாண்டு ஸ்ட்ராங் வீக் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த இடத்துல சிஎன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் லிகாண்டு தான். நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா லிகாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் எல்லா காம்ப்ளெக்ஸுமே சிஎன் அப்படிங்கிறது தான் லிகாண்டு. ஓகேங்களா, அப்போது அது ஸ்ட்ராங் லிகாண்ட். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லிகாண்ட் அப்ரோச் பண்ணும்போது நம்ம டிஆர்பிட்டால் என்னவா ஸ்ப்ளிட் ஆகும், T2G EGயாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ நான் அதை போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போது ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம எப்படி ஃபில் பண்ணோம், கீழே வந்து எல்லாமே பேரப் ஆயிரும். பேரப் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேங்களா, ஸோ 1 2 3 இங்கே போகாது. வீக் லிகாண்டாக இருந்தால் தான் மேலே போய் ஃபில் ஆகும். இது ஸ்ட்ராங் லிகாண்டு, அதனால் கீழேயே 4th எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். இது 6. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 இங்கேயே வந்து T2Gலேயே ஃபில் ஆயிரும். இதுலேயும் வந்து D6. ஸோ ஸ்ட்ராங் லிகாண்டு, அதனால் D2G ஆர்பிட்டால்லையே ஃபில் ஆகிடும். சாரி, இப்படி போடக்கூடாது. 1 2 3 ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 4th எலக்ட்ரான் இங்கேருந்து ஃபில் பண்ணோம். 4 5 6. ஓகே, 5th வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் ஆல்ரெடி அந்த 4th வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 4th வீடியோ ஐ திங்க் நினைக்கிறேன், ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடி கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் பற்றி சொல்லியிருப்பேன். எதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரியாக இருக்கோ அதில் வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வராது. எதுலெல்லாம் அன்சிமெட்ரியாக இருக்குது, அதாவது எலக்ட்ரான்ஸ் அன்சிமெட்ரிக்கலாக ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து அன்சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆகிருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 4 இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து சிமெட்ரியாக இருக்குது, இது அன்சிமெட்ரியாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவலாக ஃபில். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இந்த ஒரு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா இது சிமெட்ரின்னு சொல்லிடலாம். ஏன்னா கீழே வந்து இருக்கிற இந்த 3 ஆர்பிட்டால்லையும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். ஆனால் இங்கே சிமெட்ரி வராது. இது வந்து அன்சிமெட்ரி. ஸோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் present. ஓகே,
ஸோ ஆப்ஷன் ஏல ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வரும். இப்போ D6 பார்த்தீங்களா, இது வந்து சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆயிருக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 ஈக்குவலாக எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. மேலே வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிமெட்ரி. ஓகே, சிமெட்ரிக்கலாக எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வராது. ஓகே, ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆப்சென்ட். ஓகே, இங்கே வராது. ஓகேவா? இப்போ வந்து பாருங்களேன் D6. இப்போ வந்து பாருங்களேன், இந்த இடத்துலையும் பாருங்கள் எல்லாமே சிமெட்ரிக்கலாக ஃபில் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் இங்கேயும் ஃபில் ஆகிருக்கு. அப்போ இதுவும் சிமெட்ரி தானே. அப்போ இதுவும் சிமெட்ரி. ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஆப்சென்ட். ஓகே, வராது. இந்த இடத்துல பாருங்களேன், எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வந்து பேரப் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இது வந்து அன்சிமெட்ரி. சிமெட்ரிக்கலாக பேர் ஆகலை, அன்சிமெட்ரி. ஸோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ப்ரெசன்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எதுலலாம் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுலலாம் வருது, ஏ அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ஏலேயும் காம்ப்ளெக்ஸ் டிலேயும் தான் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். இது ஏ, இது பி, சி, இது டிங்களா. ஏ அண்ட் டியில் தான் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் டி. ஏஎன்டி எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 3D 4D 5D சீரியஸோட அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பாதி படித்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கொஷினை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது சிஎன் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸுங்க. ஓகேங்களா? அதனால் இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கோஆர்டினேஷனுக்கு நம்ம வந்து அந்த ஆல்ரெடி பார்த்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் எப்படி வரும் அப்படின்னு. இந்த இடத்துல நமக்கு 6 கோஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்க. 6 கோஆர்டினேஷன் இந்த சென்ஸ் அதாவது எவ்வளோ லிகாண்ட் வந்து பேரப் ஆயிருக்கு. ஸோ 6 அப்படிங்கும்போது ஆக்டாஹீட்ரல். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 6 கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். 6 கோஆர்டினேஷன் வந்துச்சு அப்படின்னா 3D சீரீஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 3D சீரீஸ். அதாவது ஸ்காண்டியம், டைட்டானியம், வடிரம், குரோம், மேக்னீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், அந்த ஜிங்க் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3D சீரீஸ். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஏட்ரியம், ஜிர்கோனியம், நியோபியம்லாம் 4D, அப்புறம் ஹாஃப்னியம், டான்டலம், டங்ஸ்டம் அப்படிலாம் 5D சீரீஸ். ஓகேவா? இந்த 3D சீரீஸில் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, PR3 அப்படிங்கிறது இட்ஸ் சிமிலர் டு ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின், PPH3 ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின். இதில் இருந்து இந்த NO+ வரைக்கும் ஸ்ட்ராங் லிஹேண்டாக ஆக்ட் ஆகுங்க. ஓகேங்களா? அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2 வந்துச்சு அப்படின்னா. இதே +3 வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா NH3லேருந்து NO+ வரைக்கும், அதாவது NH3 இங்கே இருக்குது, இந்த இடத்துலேருந்து இது வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங் லிகாண்டாக தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிது, மேக்ஸிமம் நம்ம பார்த்ததெல்லாம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் வந்துச்சு. ஓகேங்களா? +2 ஆக்சிடேஷன் +3 ஆக்சிடேஷன் ரெண்டில் பார்த்தாலும் கூட சிஎன் அப்படிங்கிறது இந்த டுவர்ட்ஸ் த எண்டில் இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது ஸ்ட்ராங் லிஹேண்டாக தாங்க ஆக்ட் பண்ணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்ட்ராங் லிஹேண்ட், வீக் லிஹேண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். இதே வந்து 3D சீரீஸில் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிகாண்ட், அந்த எல்லா லிகாண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் லிகாண்டாக தான் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி 3D சீரீஸ் 4D 5D 6D இதில் எல்லாத்துலேயுமே எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்தாலும் சரி, +2 +3 வாட் எவர் இட் இஸ், அதில் எல்லா லிகாண்டும் என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங் லிகாண்டாக தான் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. இதை நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 4 கோஆர்டினேஷன் அண்ட் 6 கோஆர்டினேஷனில் எந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த லிகாண்டை
வீக்கா ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியல அப்படின்னா இன்னொருக்கா வீடியோ பாருங்கள். எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.